சுருங்கி, வெந்து, இறந்து, தாயே மாமியார் கிட்ட போய் தாய் என்ற அளவில அவர்கள் இப்ப பெண்ணே கிடையாதுமாங்க அவங்க. அவ வந்து என்ன மாதிரியான கேட்டகரின்னு சொல்றதுக்கும் எனக்கு வந்து வாய் கூசுது. அவள வந்து நிச்சயமா அந்த தாயார் அந்த மாமியார இன்னைக்கு தூக்குல தாங்க வந்து கோட்டார் அவர்கள் போடணும். அதே மாரி மாமனாரையும் தூக்குல போடணுங்க. அந்த அளவுக்கு வந்து கேவலமான மனிதர்கள். இவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்பது பார்ப்போம். ஒரு பக்கம் பாலியல் கொடுமை, வன்கொடுமை இப்ப நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வரதட்சணை என்கின்ற பேர்ல பணம், பணம் என்கின்ற ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. இது இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான ஆசை, கண்களை மறைத்து, அந்த பெரிய மனிதன் என்கின்ற போர்வையில வரட்டு கௌரவத்தை பிடித்துக்கொண்டு, மற்றவர்களைப் பற்றி, சமுதாயத்தைப் பற்றி ஒரு அக்கறை இல்லாத இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் தெருவில நிறுத்தி, அவர்கள் தலையில கல்ல போட்டு உடைச்சு, அவர்கள் கொன்று தாங்க நம்ம பழிய தீர்க்கணும். இந்த மாரி கறை படித்த உள்ளங்கள் எதுக்குங்க வாழணும்? ஒரு இளம் பெண்ணை சிதைத்து விட்டார்களே! அந்த இளம் பெண் இனிமே திரும்பி வருவாளா? அப்போ அந்த பையனுடைய குணாதிசயங்கள